வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, நான் ஏற்கனவே ஒரு வழக்கு போட்டிருந்தேன். என்ன விஷயமானா, என்னை கைது செய்தது விஷயமாக திமுக ஆட்சியில் என்னை கைது செய்தது முறை தப்பு. கைது செய்தது தப்புன்னு சொல்ல, அவங்க ஆட்சி இருக்குது, அதனால் அவங்கள திட்டினா கைது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கைது செய்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. அதில் நோட்டீஸ் கொடுக்கணும், 41A நோட்டீஸு, அதுக்கப்புறம் தான் கைது பண்ணணும் அப்படின்னு இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. அதை தான் ஃபாலோ பண்ணணும். சவுக்கு சங்கருக்கு கைது பண்ணும்போதெல்லாம் அந்த 41A நோட்டீஸ் கொடுத்து அவரை கூப்பிட்டு விசாரித்து அதுக்கப்புறம் கைது பண்ணாங்க. ஆனால் எனக்கு என்ன கைது பண்ணது காலையில் 5 மணிக்கு நோட்டீஸும் கொடுக்காம உடனே சிறைக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய் அப்போ பிடிச்ச உடனே எனக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தது. அதுக்கு அவங்களே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட மாத்திரையை கொடுன்னு சொல்லி மாத்திரை பண்ணி கொண்டு போய் கூட்டு சதி திட்டம். செந்தில் பாலாஜி தான் அதுக்கு தலைமை வாங்கினது. செந்தில் பாலாஜி சொன்னார்ட்டு இன்ஸ்பெக்டருங்கெல்லாம், இந்த கமிஷனர் அருண் கூட்டம், அந்த இன்ஸ்பெக்டருங்கெல்லாம் அதுக்கு துணை சேர்ந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே மேஜிஸ்ட்ரேட்டு, அந்த மேஜிஸ்ட்ரேட் வழக்கறிஞர், முன்னாள் காவல்துறை அதிகாரி, இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் கொடுக்கணும், அதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மருத்துவ இது அதையும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்படி போட்டு என்னமோ இந்த தீவிரவாதிகள், நாட்டை காட்டி கொடுக்கும் தீவிரவாதிகள் கூட்டிகிட்டு போனாங்க. இதுக்காகத்தான் நான் எல்லாருக்கும் இதை எழுதியிருந்தேன் புகாராக. அதில் ஜனாதிபதி ஆஃபீஸ்லேருந்து மட்டும் இந்த புகாரை ரொம்ப சீரியஸாக எடுத்து கைப்பட கடிதம் எழுதி இவருக்கு சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளருக்கு எழுதியிருந்தாங்க. இதை முக்கியமாக விசாரித்து எனக்கு ரிப்போர்ட்டு வேணும்னு. அதை தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டாங்க திமுக ஆட்சியில். அப்புறம் இவங்க விஜய் ஆட்சி வந்த உடனே அதை போட்டு வழக்கு போட்டேன் ஹைகோர்ட்டில். வழக்கு போட்டால் அப்போ இருக்கிற இப்போ வழக்கறிஞர், அரசாங்க வழக்கறிஞர்களும் எங்களை எதிர்த்தாங்க. இல்லை, நாங்கள் செஞ்ச ரைட்டு அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி உயர் நீதிமன்றம் இந்த ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. 4 வாரத்தில் என்கொயரி பண்ணணும், இந்த மாதிரி சட்ட மீறுதல்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை விசாரித்து ரிப்போர்ட் கொடுங்கன்னு அனுப்பியிருக்காங்க. ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க, சரி நீங்கள் நம்ம இது பண்ணிட்டோம், அதோடு விடுங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நமக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை மாதிரி மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடாது. போலீஸும் என்ன பண்ணுவான், காலுங்கட்சிக்கு கூஜா தூக்குறான். சட்ட பாருங்கள், இந்த உதயநிதியெல்லாம் 36,000 கோடி 30,000 கோடி 2 வருஷத்தில் சம்பாதிச்ச ஆள். காலையில் அது பண்ணி சாயங்காலம் விசாரணைன்னு அனுப்பிடுறாங்க. நம்மளை மாதிரி ஏதாச்சும் பேசின ஆளுங்களெல்லாம் திமுக ஆட்சியில் கூட்டிகிட்டு போய் கைது அது எல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்கன்னு வைங்க. சாப்பாடு இது இல்லாமல் அதுக்காகத்தான் அனுபவிக்கிறாரு ஸ்டாலின். கூடிய சீக்கிரம் செந்தில் பாலாஜி அதை அனுபவிப்பார். எப்படி ஒரு இது பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டு, அந்த நீதித்துறையும் துணை அப்படி போய் பண்ணாங்க. இப்போ எல்லாத்தையும் நான் விட போகிறதில்ல, மேஜிஸ்ட்ரேட் வர சொல்கிறேன். ராம்குமாருங்கிற அந்த மேஜிஸ்ட்ரேட்டு என்னை கைது பண்ணின ராம்குமார், மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டரு, அவருக்கு இதுவே இல்லை. அவர் என்னை கைது பண்ணுறது சைஃபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் எல்லாம் மாட்டுறாங்க. ஒருத்தரை கூட விட போகிறதில்ல. அதனால் விஜய் அரசாங்கம் அப்போ வந்திருக்கு, என்கொயரி விசாரணையாச்சு நடுநிலைமையாக நடத்துங்க. நீங்கள் எனக்கெல்லாம் சாதகமாக வேணாம். ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட அநீதி அப்படிங்கிற முறையில் விஜய் அரசாங்கம் எந்த ஒரு ஆதரவும் எனக்கு இதுவரை கொடுத்ததில்லை. அவர்களால் தான் நான் கஷ்டப்பட்டேன். எந்த ஆதரவும் கொடுக்கலை, எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. இனிமேல் அந்த எதிர்ப்பு இல்லை, நடுநிலைமையாக அந்த என்கொயரி நடக்கட்டும். ஒரு நல்ல அதிகாரி அதை விசாரித்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி சட்டசபை
அன்னைக்கு நேற்று சட்டசபை வேளாண் பட்ஜெட்டு எல்லாம் கருப்பு சட்டை அணிஞ்சு வந்திருக்கான் திமுககாரன். பட்ஜெட் அன்னைக்கு கருப்பு சட்டை அணிஞ்சு வந்துடலான்னு என்ன புரியலை. எதற்காச்சும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, முக்கியமான இது இருக்குன்னா கருப்பு சட்டை அணியலாம். வேளாண் பட்ஜெட்டு போட்டதுக்கு கருப்பு சட்டை, அதுலேயும் அந்த உதயநிதி வந்து டிஷர்ட், கருப்பு டிஷர்ட் அணிஞ்சு பெரிய ஸ்டைல் மண்ணல்ல, வடியுது அந்த இளமை. 50 வயசாச்சு கிழவர், ஆனால் இளமை வடியுது இருக்குது. அதில் டிஷர்ட்டு, கருப்பு டிஷர்ட்டு போட்டு அப்படி வந்து நிற்கிறாரு. அந்த காலத்தில் இருந்து இதே தான் இவங்களுக்கு பொழப்பு. கருப்பு சட்டைக்காரன் தான் இவங்க வைப்பான். அந்த காலத்தில் இருந்து ஒரு சட்டையவே 1 வருஷம் போடுற பயிலுங்க இந்த திராவிட கூட்டம் இன்றைக்கி வந்துக்கிட்டு கருப்பு சட்டை போட்டு உள்ள சட்டசபைக்கு வந்துருக்காங்க. ஏன் கருப்பு சட்டை போட்டேன்னா, அங்கே தஞ்சாவூரில் பஞ்சம் இருக்கான். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தஞ்சாவூரில் கொடி கட்டி பிறந்ததா? இவங்க ஆட்சியில் இருக்கும்போது கர்நாடகா வந்து திறந்து விட்டுக்கிட்டே இருந்தானா காவேரி நீரை? இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லையா? அதனால் இப்போ குதிக்கிறார் இவர் என்ன உதயநிதி. 25,000 ரூபா கொடுங்க ஏக்கருக்கு. ஏன் ஆட்சியில் எவ்வளோ கொடுத்தீங்க? ஏக்கருக்கு 25,000 கொடுத்தீங்களா? அதனால் அவங்க ஆட்சி இருக்கும்போது ஒரு பேச்சு. இப்போ வந்துக்கிட்டு விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாராம். அவர் வந்து சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. வேளாண் கடன்களை, விவசாயிகள் கடன் ரத்துன்னு சொன்னாராம் தேர்தல் வாக்குறுதியில். அதை செய்யலையா? 101 வாக்குறுதி, 102 வாக்குறுதின்னு கொடுத்து 3/4 வாக்குறுதியே ஒன்றுமே செய்யலை உங்கள் அப்பா. கவர்மெண்ட் இது அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுக்குறேன்னாரு, பழைய பென்ஷனு உங்கள் அப்பா நிறைவேற்றினாரா? அதுக்கு ஒரு கமிஷனை போட்டு வைக்க வேண்டியதானப்போ. இவங்களுக்கெல்லாம் கல்வி கடன் எல்லாம் ரத்து பண்ணார், உங்கள் அப்பா ரத்து பண்ணாரா? அதுக்கு ஒரு கருப்பு சட்டை போட்டு வந்துடுவா. இவங்க எதிர்கட்சி போட்டுருக்கலாம்ல. ஏன்னா நீங்கள் இருக்கும்போது எதிர்கட்சியே இல்லை. அந்த எடப்பாடி உங்களுக்கு ஜாட அடிக்கிறதுலே இருந்தார். அதனால் இதெல்லாம் கருப்பு சட்டை போட்டு இன்றைக்கி ஒரு இது வந்திருக்காரு. உடனடியாக இதை கட்சியை கூட்டணும், மேகதாது அணையை பற்றி நாம் பேசணும் அப்படின்னு நீ எழுதி கொடுத்ததை பேசுகிறாரு. சொந்தமாக புத்தி கிடையாது. மற்றவன் எழுதி கொடுக்குறது அங்கே வந்து படிக்கிறாரு. இவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுமா? என்னத்தை கிழிக்க போகிறீங்க? மேகதாது அணையை பற்றி கவலைப்படாதீங்க. மேகதாது நம்ம சம்மதம் இல்லாமல் அந்த அணை, அந்த தடுப்பணை கட்ட முடியாதுன்னு உங்கள் துறைமுறை நீர்வளத்துறை வச்சரா இங்கே இருக்கும்போது பேசினார். இன்றைக்கி அதே திமுக வந்துக்கிட்டு மேகதாது அணைன்னு என்ன அர்த்தம்? கேட்குறவனுக்கெல்லாம் என்ன அறிவு இல்லையா? அதனால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னுலாம் வந்து பெருசாக பேசியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த கருப்பு சட்டை கதை. அதில் விஜய் வந்து பாலிட்டிக்ஸுக்கு கொஞ்சம் தேர்ந்துட்டார். ஏன்னா அந்த திமுக என்ன பண்ணுவான், அந்த இதை பண்ணுறது, குடும்பாவியல் இதெல்லாம் பண்ணுவான். அதே மாதிரி விஜய் இன்றைக்கி உதயநிதியை பொம்பளைங்கள்லாம் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள். இப்படி தான் பண்ணணும், ஏன்னா இப்படி தான் அவன் பண்ணுவான். அதை இவங்களும் இப்போ பண்ணிக்கிட்டு தாவேக்கா பண்ணுறதோ வரவேற்கிறேன். அந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணுங்கள், மிகவும் இது கரெக்டான விஷயம். அதுக்கடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி இப்போ இந்த சட்டசபையை விடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். உதயநிதி ரொம்ப வாழ்க்கையில் பாடத்தை கற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம் அவர் நண்பர்கிட்ட. என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு காலத்தில் பல நண்பர்களை நம்பினேன். ரதீஷு, சித்தி, அவங்க அவருக்கு ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தை டிஷர்ட்டை போட்டு எப்போவுமே கூட வச்சுருப்பார். பெரிய சீனியர்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க வெளியில். இவங்களை வச்சுக்கிட்டு தான் லார்டு பேசுவார், லார்டு உதயநிதி. ஏன்னா அந்த சீனியர்களை அவமதிக்கிற மாதிரி. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி போனவுடனே எல்லாம் ஓடிட்டான், ஒருத்தனையும் காணான். அப்போவே அவருக்கு இது அன்பில் மகேஷ் இருக்கிற இடமே தெரியல.
இப்போ கைது பண்ணுற அன்னைக்கு திரும்பி பார்த்து நண்பர்களுக்கு ஃபோன் 2 மணி நேரம் போலீஸை காக்க வச்சுட்டு காலைக்கடனை கழிக்கிறாருன்னா இவங்க தாத்தா வந்து பாத்ரூமில் போய் ஃபோன் பேசுகிற மாதிரி 1 நண்பர்களை கூப்பிட்டுருக்காரு, ஒருத்தன் வரல. கடைசி கை கொடுத்தவங்க யார்? சேகர்பாபு. சேகர்பாபுட்ட ஒரு 50 பேர் 100 பேர் அனுப்பு, 150 பேர் அனுப்புங்கிறாராம். சேகர்பாபு 100 150 பேரை விடிய போய் அங்கே வந்து வாசலில் நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் மா சுப்பிரமணியன் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாராம், ஜூனியருங்கன்னா ஒன்றும் லாயக்கில்லை, நம்ம யாரை நம்பர்னு கேட்டோமோ எல்லாம் கைவிட்டுட்டாங்க. சரின்னு சபரீசனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்காரு. அவர் இங்கிலீஷ் சொல்லுங்க, ஆர் யூ கோயிங் டு அரெஸ்ட் ஹிம் அப்படின்னு இருக்காரு. அவர் கேட்குறாரு, ஆர் யூ கோயிங் டு அரெஸ்ட் ஹிம்? போலீஸ் சொல்கிறாங்க, அரெஸ்ட் பண்ண வரல சார், கூப்பிடுவாங்க. அதானே பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு இதுவும் பண்ணலை. அங்கே வெளியில் இது பண்ணி காரில் ஏறி போயிட்டாராம். அதனால் அவர் யாருமே ஒன்றும் பண்ணலையே. சேகர்பாபுவும் மா சுப்பிரமணியம் தான் கொஞ்சம் பேர் நிறுத்தினாங்க. அதையும் கமிஷனர் அமுல்ராஜுக்கு காலில் மிதித்து உதையில் எல்லாம் ஓடி போயிட்டான். அதனால் நம்மளை அரெஸ்ட் பண்ண வரும்போது இங்கேருந்து தஞ்சாவூருக்கு கூட எவனும் வரல அப்படின்னு அப்பாட்ட ரொம்ப புலம்பியிருக்காரு. சபரீசன் பழைய சபரீசன் நிலைமை வேறு. பழைய சபரீசன்ட்ட க்யூவில் நிற்பாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் வண்டி போனாலே தடுத்து நிறுத்துகிறாங்க. எப்படி தடுத்து நிறுத்துகிறாங்கன்னு இந்த வீடியோவை பாருங்கள். அப்படியே கொதிச்சு போயிட்டாராம். எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க போலீஸ்காரங்க ஐபிஎஸ் எல்லாம், இப்போ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்புறாங்க. முன்னாடி எப்படின்னா திமுக திரும்பி ஆட்சிக்கு வரணும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு அங்கேருந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க நிறைய பேர். இப்போ எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு ஒரு வேலும் மதிக்கிறாரு. அதே மாதிரி சேகர்பாபு திருத்தணி கோயிலுக்கு போகிறாரு. முன்னாடியெல்லாம் ராஜ வரவேற்பு, இப்போ காரை நிறுத்தி உள்ளே விடலை. அவர் நிற்கிற கொடுமையை பாருங்கள். சார் அனுப்பிச்சி விடுங்களா சார் 3 வண்டியை? சார் 3 வண்டியை அனுப்பிச்சி விட்ருங்களா சார்? சார் எம்எல்ஏ ஒரு சார் இருக்காங்க, சார் ஒருத்தருங்க. அப்புறம் வந்து இன்னொரு அரங்கோலத்துறை இருக்காருங்க, ஒரு தலைவர் இருக்காருங்க. அது பின்னாடி ஒரு வண்டி இருக்குங்க சார். ஆக உதயநிதியும் அவரது நண்பர்களும் என்ன பழைய நிலைமை போய் இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆகும்னு தெரியல, எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி விவேக் ஒரு வசனம் சொல்கிற மாதிரி பழைய நிலைமை நான் தலையில் மாறிப்போன நிலைமையில் பரிதாபமாக திமுகவின் அமைச்சர்களும் அவங்களும் மோசமாகி இதில் இருக்காங்க. அவர் ஸ்டாலின் வந்து வெளியிலே போகிறது இல்லையா, அறிவாலயம் வீடு, அங்கே தூங்குறது சாப்பிட்றது. இன்னும் கொஞ்சம் நாள் தானே எல்லாருமே பதவிங்கிறது இன்னைக்கு எட்டாக்கணியாக போச்சுன்ட்டு. ஆக அறிவாலயமே சோகத்தில் மூழ்கி இருக்கான். இனி இந்த அறிவாலயம் திரும்பி வருமா அப்படிங்கிறத காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, நான் சொல்கிறேன் அறிவாலயத்தை கை வைங்க, அது கார்பரேஷன் எல்லாம். அறிவாலயத்தை கை வைங்க, பாதியை விழுத்துட்டு கார்பரேஷன் வந்து சீல் வைங்க அதை அப்படிங்கிறது இன்றைக்கி முதல் கட்ட கருத்து. அடுத்து 2வது 14 வாக்கு இவிஎம் மிஷின் பொய்யுன்னாங்க. இன்றைக்கி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது பண்ணிட்டாங்க. ஆனால் வக்கீலை வச்சுக்கிட்டு 30% மோசடி நடந்திருக்கிறது. ஏன்னா அவர் ஜெயிச்சு தோற்று போயிட்டார்ல, அதை ஏற்றுக்கிறாம அவங்களா புலம்பிக்கிட்டு இருக்கான். போய் கேஸை போட்டு 1 கோடி வக்கீலை பிடிச்சி அது ஒரு கேஸை நடத்துவான். அவ்வளவு பரிதாபமாகிடுச்சு. 14 ஒரு வாக்கு மையத்தில் கூட மோசடி நடக்கவில்லை, குளத்தூரில் மிகச்சரியாக தேர்தல் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு தேர்தல் அதிகாரி சொன்னதுக்கப்புறமும் இவங்களுக்கு உங்களெல்லாம் முட்டாளாக்க இன்னும் புது கதையை கிளப்பிக்கிட்டு இருக்கான். அதுலேயும் தோழியையே பரிசாக இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கைது. எதுக்கு கைதுன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒன்று சேர்த்துருவேன்னான்னு ஒரு பணக்காரனை பயமுறுத்தி 40 லட்சம் வாங்கியிருக்காரு புகாரின்னு இன்ஸ்பெக்டர். இது போலீஸில் இது ரொம்ப சகஜம். ஆனால் விஜய் ஆட்சியில் ரொம்ப கரெக்டாக நடக்குது. எப்படின்னா, நான் காவல்துறையில் இருந்திருக்கின்ற
அவள் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன், டே ஃபோன் பார்த்து பேசுங்க. உங்களுக்கு கெட்ட நேரம் வந்து நீ ஒருத்தன்ட்ட ஃபோன் பேசி அவன் செத்தான்னு வைங்க, அவன் சாகிறதுக்கு முன்னாடி காலிஸ்ட்டில் எடுத்து வச்சு ஒன்று பிடிப்பான். நீ ஏன்டா பேசுகிறம்மா, 10 லட்சம் கொடும்மாங்க, இல்லைன்னா கேஸில் சேர்த்துடம்மா. இது நடக்கும். ஃபோனில் பேசாதேன்னா அதுக்கு தான் நான் சொல்கிறது. முக்கியமான ஆளுங்கிட்ட பேச நம்ம கெட்ட நேரம் இப்படி வந்துட்டா பிடிச்சி உள்ளது அனுப்பிடுவான். இதுக்கு மட்டும் இல்லாமல் எவனாச்சும் திருடி மாட்டிக்கிட்டான்னு வைங்க, அந்த மார்வாடி நகை கடை வச்சுருக்கிறவன் அவனை போய் பிடிப்பாங்க. அந்த திருடட்ட போலீஸே சொல்லி கொடுப்பான், இவன்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லு. அவன் போய் இவன்கிட்ட தான் கொடுத்தேன்மா, அவனை போய் பிடிச்சிட்டு வருவான். 10 லட்சம் கொடு, இல்லைன்னா கேஸில் சேர்த்துருவேன். இப்படி ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிற கூத்து இது. கேஸில் சேர்த்துருவேன். அது இப்போவும் நடக்குது. நான் அதில் புகாரிங்கிற இன்ஸ்பெக்டரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் போய் எவனே ஒருத்தர் சேர்க்குறேன்னா, கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட திருவேங்கடத்தை துப்பாக்கினால் சுட்டி என்கவுண்டர்டான்னு தான் விட்டாங்க. சேருபாபு இவங்கள மாதிரி ஆளுங்களை தப்பிக்க விட்டாங்க. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாதவனை போய் பிடிச்சி இது பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்கொயரி போட்டாங்க. விஜய் ஆட்சி ஒழுங்காக நடக்குது, எல்லாரும் எல்லா அதிகாரிகளும் பயப்படுறாங்கங்கிறது ஒரு ஆதாரம். அந்த விசாரித்த அதிகாரி ஒரு டிசி, அவர் இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணும்னு நினைக்கல, மனசாட்சிப்படி இவ்வளோ ரூபா வாங்கியிருக்காங்கிறது உறுதியாகுது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரை கைது செஞ்சு புழல் அடிச்சிருக்காங்க. மகிழ்ச்சியான செய்தி. காவல்துறைக்கு வேண்டியது என்னென்னா, பதவியை தவறாக பயன்படுத்தாதீர்கள். காவல் அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், பண்ணுனா நீங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். அருணுக்கு சொல்கிறேன், இப்போ அருண் செய்த பாவங்கள் நிறையா, அதை நல்லா விசாரிங்க. அருணுக்கும் அந்த தண்டனை வழங்க வேண்டும். இனி எந்த காவல்துறை அதிகாரியும் இந்த மாதிரி வேலையை பண்ணக்கூடாது. திருவேங்கடத்தை சுட்டது அருண் தான். சுட்டதுக்கு என்னென்ன அவர் ஆர்டர் கொடுத்தார், ஏன் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார் என்பதையும் முழுமையாக விசாரிக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இப்போ சபாநாயகர் சட்டசபையில் வேளாண்மைத்துறை அமைச்சர் பட்ஜெட்டு படிக்கிறார். படிக்கும்போது விஜயை கொஞ்சம் பாராட்டுவார்ல, தலைவரைன்னு பேசுவாங்க. அது சட்டசபையில் சகஜம். இப்போ கருணாநிதி அவர் வச்சுருந்தவங்கள அப்புறம் கலைஞர் டாக்டர், முதல்வர் டாக்டர்மா, அங்கே இருந்துக்கிட்டு குடியரசுத் தலைவர் பேசுகிறதுலே டாக்டர் கலைஞர் முதல்வர்மா, அங்கே பேசும்போதே இங்கே ஒவ்வொருத்தரும் இது பண்ண கலைஞர் அவர்களே, தளபதி அவர்களேம்மா, இது பார்லிமெண்ட்டில் போய் பதவி ஏற்கும்போது கூட மாண்புமிகு உங்கள் உதயநிதி அவர்கள் வாழ்க வாழ்கம்மா, இதெல்லாம் சகஜம்தான், எல்லோரும் பண்ணுற கூத்து தான். அதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் ஆண்டார்ல ஸ்டாலின், அப்போ எல்லா மந்திரியும் என்ன பண்ணான், அதே தான் பண்ணான். எல்லா மேலேயும் பேசும்போது என்ன பண்ணான், இதே சட்டசபையில் ஏவாவில் வாழும் பெரியார் உதயநிதி அவருன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லலை, வாழும் பெரியார் தான் உதயநிதியை எப்படியெல்லாம் போய் சொல்லுவாங்க சட்டசபையில். இந்த சபாநாயகர் நம்ம புதுசாக வந்தது மாதிரி விஜயை பற்றி பேசுகிறத குறைச்சிட்டு வேளாண்மைத்துறை சப்ஜெக்ட் பேசுகிறீங்க, பட்ஜெட்டை பற்றி பேசுகிறீங்க, அதை பற்றி பேசுங்கிறது. வேளாண்மை நிதி நிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். நான் என்ன கேட்குறேன், சபாநாயகர் ஓரளவு நடுநிலைமை இருக்க வேண்டியது தான். இந்த கோமாளி இவர் இருந்தார், அப்பா என்னென்ன கூத்து பண்ணார், திமுகக்காரன் என்னென்ன கூத்து பண்ணாங்க சபாநாயகர் இருந்துட்டு, நீங்கள் நடுநிலைமையாக இருக்கிறதுனாலுமே இதெல்லாம் பேசுகிறது தானேயா. அப்புறம் என்ன நீங்கள் விஜயை பேசுகிறீங்க, நிறுத்துங்க, குறைச்சிக்கங்கன்னு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ரொம்பவும் நடுநிலைமையாக இருக்கக்கூடாது, நடுநிலைமையாக இருக்கணும், ரொம்ப 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 நல்லவனாகவும் இருக்கக்கூடாது. நாட்டில் நம்ம மற்றவங்க செஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும். விஜயை பாராட்டினா அவன் கட்சிக்காரன் பாராட்டிட்டு போகிறாங்க. சட்டசபையை அப்படியே நடத்தணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. காரணம் இங்கே சுற்றி இருக்கிற கூட நல்லவனாக இருக்கான், அவங்கள சுற்றி எல்லாம் முக்கால்வாசி அயோக்கியந்தான் இருக்கான் எதிர்கட்சிங்கிற பேரில். அதனால் அவர்களுக்கு அவர்கள் பாஷையிலேயே பதில் சொல்லணும். விஜயை பாராட்டி யார் பேசினாலும் சபாநாயகர் வந்து கண்டுக்கக்கூடாது. அது அவங்கவுங்க கட்சி தலைவனா சட்டசபையில் பேசுவான். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நல்ல வார்த்தையில் யாரை பாராட்டினாலும் பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதனால் சபாநாயகருக்கு அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன்.
இந்த சபாநாயகர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கார், நல்ல மனிதர். இருந்தாலும் அந்த கட்சியை நடத்தும் போது, அந்த சட்டசபையை நடத்தும் போது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பண்ணவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் நடக்கும்போது கண்டும் காண்காமல் தான் சட்டசபையை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது. விஜய் பாராட்டினா பாராட்டிட்டு போகிறாங்களே, நீங்களே விஜய் வச்சு தானே ஜெயிச்சிங்க, அப்புறம் நீங்களே வந்துக்கிட்டு அப்படியே கண்டும் காங்காமல் தானே இருக்கணும். எத்தனை சபாநாயகரை நான் பார்த்துருக்கேன், ஒரு சபாநாயகராச்சும் யோகிய நேரத்திற்கா நான் சொல்லுங்கள். எல்லா இதுவும் தான். எம்ஜிஆர் இருக்கும்போதும் அப்படி தான் பாராட்டுவார். காளிமுத்து இருந்தார், பிஎச் பாண்டியன் இருந்தார், ஜெயலலிதா இருக்கும்போது சபாநாயகர்கள் இருந்தாங்க. எல்லாம் வந்து புரட்சி தலைவிம்பாங்க, மக்கள் திலகம்பாங்க, இந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை தளபதி அப்படிமா இதெல்லாம் சர்வ சாதாரணம் சட்ட இதில். அதனால் விஜயை பாராட்டும் போது மந்திரிகளோ எம்எல்ஏக்களோ பாராட்டும் போது சபாநாயகர் கண்டும் காண்காமல் சபையை நடத்த வேண்டுமே ஒழிய இந்த அளவிற்கு ரொம்ப நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்பது நினைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை என்பதை சபாநாயகருக்கு அறிவியல். நீங்கள் வந்து கோமாளி அப்பாவு மாதிரி இருக்க வேணாம், அதுக்கு சாதாரண சபாநாயகராக இருங்க. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இதாக நடந்துக்கங்க அப்படிங்கிறது சபாநாயகருக்கு நாங்கள் கொடுக்கும் பதிலடி இதுதான். இத்துடன் இன்றைய அரசியலாளர்களும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.